வீட்ல இருட்டா இருந்தா நாம உடனே என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு யோசனையும் இல்லாம நேரா போய் ஒரு சுவிட்ச போடுவோம். ஆமா, இல்லனா ரொம்ப அழகா ஒரு அகல் விளக்க ஏத்துவோம். கரெக்ட். அந்த ஒரு சின்ன வெளிச்சம் அந்த அறையில இருக்கிற இருள விளக்குறத பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும் இல்லையா? இது நாம வழக்கமா எப்பவும் செய்யற ஒரு விஷயம்தான். கண்டிப்பா, ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. வீட்ல இருக்கிற இருள ஒரு விளக்கு கொண்டு நாம ஈஸியா அகற்றிடுறோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள சூழ்ந்து இருக்கிற இருளை எப்படி அகற்றுவது? வாவ்! இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அதாவது வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு விஷயம். ஆனா மனசோட இருள் அப்படிங்கிறது யாருக்கும் வெளியில தெரியாம நமக்குள்ள நாமே கட்டி எழுப்புற ஒரு சிறைச்சாலை மாதிரி. உண்மைதான். யாருக்கும் தெரியாது நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னு. ஆமா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகளையும் அந்த உளவியல் தரவுகளையும் வச்சு பார்க்கும்போது மனித மனதோட சுமைகள் எப்படி உருவாகுது, நாம ஏன் சில நேரங்கள்ல விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ம். அது மட்டும் இல்லாம அந்த மன இருள அகற்றுவதற்கான அறிவியல் பூர்வமான ரொம்ப எளிமையான வழிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நாம் இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். சூப்பர். இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த தலைப்பு ரொம்ப நெருக்கமா தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்போ காலையில ரொம்ப அவசரமா எழுந்து காஸ்டோவ பற்ற வச்சு ஒரு டீ போட்டுக்கிட்டோ இல்ல வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டோ இல்லைனா ரொம்ப கடுமையான டிராஃபிக்ல வேலைக்கு போற அவசரத்துல வண்டிய ஓட்டிக்கிட்டோ கூட இந்த ஒரு ஆழமான உரையாடலை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். கரெக்ட். வெளியில நீங்க ரொம்ப அமைதியா தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு சத்தம் இல்லாத சுமை இருக்கு இல்லையா? அதைத்தான் நாம இப்போ உடைத்து பார்க்க போறோம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த மன இருள் அல்லது சுமை அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப பெரிய சோகங்கள் நடந்தா மட்டும்தான் வருதா? இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இது தொடங்கிடுதா? இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா பெரிய சோகங்கள் வந்தா மட்டும்தான் மன அழுத்தம் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு தவறான புரிதல்ல இருக்கோம். ஆமா, அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ற ஒரு சுமை. இதுக்கு காக்னேட்டிவ் லோடு, அதாவது அறிவாற்றல் சுமை அப்படின்னு சொல்வாங்க. அறிவாற்றல் சுமை. ஓகே. ஆமா. ஒரு சாதாரண மனிதனோட காலை பொழுது நீங்க எடுத்துக்கோங்க. எழுந்த உடனே டீ போடணும், சமைக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். பாத்திரம் தேய்க்கணும். கரெக்ட். பாத்திரம் தேய்க்கணும். இது பாத்தீங்கன்னா ஒரு தொடர் ஓட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இருங்க. இப்போ இதெல்லாம் எல்லோரும் செய்யற அன்றாட வேலைகள் தானே. இதுல எப்படி இவ்வளவு பெரிய மன அழுத்தம் வரும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இல்லையா? ஏன்னா இது காலங்காலமா நாம செஞ்சுட்டு வர்ற ஒரு விஷயம் தானே. அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு செயலை நம்ம ரொம்ப இயந்திரத்தனமா செய்யறதா நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா நம்ம மூளை அப்படி நினைக்கிறதில்ல. இந்த அன்றாட வேலைகளுக்கு நடுவுலயே நாளைக்கு என்ன காய்கறி வாங்குறது, வீட்டுக்கு என்னென்ன மளிகைப் பொருட்கள் தேவை அப்படின்ற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, லிஸ்ட் மைண்ட்ல ஓடும். அதோட நிக்காது. அடுத்த வாரம் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகணுமே, அதுக்கு என்ன மொய் வைக்கிறது அப்படிங்கிற யோசனை வரும். ஓ, அது பெரிய தலைவலியாச்சே. கண்டிப்பா. அதுக்கப்புறம் திடீர்னு ஊர்ல இருந்து சித்தி சித்தப்பா பசங்க வராங்க, அவங்கள எப்படி கவனிச்சுக்கிறது? ஸ்கூல்ல பசங்கள டூர் கூட்டிட்டு போறாங்க, அதுக்கு பணம் ரெடி பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரே நேரத்துல பல விண்டோஸ் ஓபன் பண்ணி வச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? சிஸ்டம் அப்படியே ஹேங் ஆயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதேதான் இங்கும் நடக்குது. மூளையோட அந்த செயல்படும் திறன் குறைஞ்சிடுது. இதையெல்லாம் ஒன்னா நினைச்சு பார்க்கும்போது மூளை ரொம்ப சோர்வடைந்து மனம் தானாவே மௌனமாகிடுது. ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடும்னு சொல்றீங்க. ஆமா. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு பெரிய இறுக்கம் உருவாகுது. இந்த ஓயாத பொறுப்புகளோட சுமைதான் பாத்தீங்கன்னா மன இருளோட முதல் படி. வாவ், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. நான் இதை நிறைய முறை பார்த்திருக்கேன். ஒருத்தர் இப்படிப்பட்ட கடுமையான அழுத்தத்துல ஒரு விதமான மன முடக்கத்துல இருக்கும்போது சில பேர் வருவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆமா, வந்துட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் கவலையாகவே இருக்கீங்க, எவ்வளவு கவலையா இருந்தாலும் கொஞ்சம் சிரிங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க, உங்க மனபாரமெல்லாம் இறங்கிடும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா ஒரு இலவச அறிவுரையை தூக்கி வீசுவாங்க. ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம் இது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எவ்வளவு ஒரு அபத்தமான அறிவுரை. இப்போ ஒருத்தர் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கும்போது வெறும் புன்னகையால அந்த பிரச்சனை எப்படி தீரும்? எப்படி ஒருத்தரால அந்த நேரத்துல இயல்பாக சிரிக்க முடியும்? நீங்க கேக்குறது 100% சரியான லாஜிக். இதத்தான் நச்சு நேர்மறை, அதாவது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. ஆமா. நீங்க சிரிச்சா மட்டும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கறது ஒரு பெரிய மாயை. நம்ம தரவுகள் ஒரு கேள்விய நேரடியாக முன்வைக்குது. பாரம் குறைஞ்சிடும்னா அது எப்படி குறையும்?
அதுதானே. எப்படி மேஜிக் மாதிரி குறையும்? ஒரு மனிதனால எப்ப உண்மையா சிரிக்க முடியும், எப்ப வாய் விட்டு பேச முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த சுமையில ஏதாவது ஒண்ணு சரி செய்யப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். அதாவது பிரச்சனைகளுக்கு பேசுறது மட்டும் தீர்வு கிடையாது, ஒரு செயல் வடிவிலான தீர்வு தேவை அப்படின்னு சொல்றீங்க. அந்த மூளையோட காக்னிட்டிவ் லோட் குறையணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. பள்ளி கட்டணம் கட்ட பணம் கிடைக்கும் போதோ அல்லது அந்த பிரச்சனைய சமாளிக்க ஒரு மாற்று வழி பிறக்கும்போது மட்டும்தான் மனசுல இருக்கிற அந்த இறுக்கம் விலகும். ம். பேசலாம், சிரிக்கலாம். அத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றது காயத்தின் மேல மருந்து தடவாம வெறும் பேண்டேஜ் ஒட்டுறதுக்கு சமம். இது ரொம்ப அருமையான ஒரு பார்வை. பசிக்கு தத்துவம் உறவாகாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கு. கரெக்ட். சரி, பணத்தேவை, இந்த அன்றாட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தா மன அழுத்தம் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. இப்போ பணம் தாராளமா இருக்கு, இந்த எல்லா செலவுகளையும் ரொம்ப ஈஸியா சமாளிக்கிற திறனும் அவங்க கிட்ட இருக்கு. ஆனாலும் ஒரு சில பேர் ஏன் திடீர்னு ரொம்ப கோவப்படுறாங்க? இது ஒரு மிகப்பெரிய உளவியல் புதிர்னு தான் சொல்லணும். வெளிப்படையா பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா இவங்களோட குணாதிசயங்கள் மத்தவங்களுக்கு ரொம்ப எரிச்சலையும் ஒரு பெரிய குழப்பத்தையும் கொடுக்கும். ஆமா, அவங்க கிட்ட ஈஸியா பேசவே முடியாது. கண்டிப்பா. அவங்க எப்போ சிரிப்பாங்க, எப்போ வெடிச்சு சிதறுவாங்க அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, நாளைக்கு நாம அதே மாதிரி நெருங்கி பேச போனா முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா இருப்பாங்க இல்லையா? ஆமா. இவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதால, இவன் சுபாவமே இப்படிதான் அப்படின்னு நாமளே ஒரு முத்திர குத்திடுறோம். இத நான் இப்படி பார்க்கறேன். இப்போ நம்மளோட ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. நாம ஸ்கிரீன்ல ஒரு சின்ன ஆப் மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். உதாரணமா ஒரு வாட்ஸ்அப். ம். ஆனா போன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கும், பயங்கரமா லாக் ஆகும். ஏன் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா பின்னாடி, அதாவது பேக்ரவுண்ட்ல 40 பெரிய பெரிய ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அது போனோட பேட்டரியை முழுவதுமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அதுபோல இவங்களோட இந்த திடீர் கோபம் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல நாம பார்க்கிறது. ஆனா இவங்களோட மனசோட பின்னாடில நாம பார்க்க முடியாத பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியான, ரொம்ப ஆழமான ஒரு உருவகம் இது. அந்த பின்னடியில ஓடுற ஆப்ஸ் என்ன அப்படின்னு நாம உற்று நோக்கணும். வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப முரடர்களா நமக்கு தெரியலாம். ஆனா அடிப்படையில அவங்களும் நல்லவங்க தான். அப்ப அவங்க மனசு ஏன் இவ்வளவு கடினமாகுது? அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது அவங்களுக்கு நியாயமா வரவேண்டிய சொத்தோ நிலமோ வராம குடும்பத்தாராலேயே ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆமா, குறிப்பா நம்ம ஊர்கள்ல இந்த சித்தப்பா பெரியப்பாக்களுடனான இழப்பிரச்சனைகள், சொத்து பஞ்சாயத்துகள்லாம் ஒரு மனிதனை எப்படி மனதளவுல உருக்குலைக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இளமை காலத்துல தான் படிக்க நினைத்த ஒரு படிப்பு படிக்க முடியாம போன ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், இல்லனா ஒரு திடீர் வேலை மாற்றத்தால் ஏற்பட்ட மன உளைச்சலாக இருக்கலாம். அல்லது ஒரு மாமியார் வீட்ல நடந்த சில கடினமான கசப்பான சம்பவங்கள் அவங்க மனசை விட்டு அகலாமல் அப்படியே இருக்கலாம். ஓ, இதெல்லாம் ஒரு பெரிய பேக்கேஜ் மாதிரி சேர்ந்துக்குது. ஆமா, இது போல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளேயே அரித்து கொன்னுடும். இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த மனிதர்கள் எப்போதுமே இத பற்றிய சிந்திச்சு தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்ளும் ஒரு லூப்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, ஒரு முடிவில்லாத லூப் அது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வலி ஏன் ஒரு கோபமாக வெளிப்படணும்? வருத்தமாகவோ இல்ல ஒரு அழுகையாக கூட வெளிப்படலாமே. ஏன் இந்த கணிக்க முடியாத ஒரு கோபமா மாறுது? இது உளவியல்ல இடமாற்றப்பட்ட கோபம், அதாவது டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு தங்களுடைய கோபத்தை மட்டும்தான் ரொம்ப ஈஸியா ஒரு கவசமா பயன்படுத்த முடியுது. ஒரு ஷீல்டு மாதிரி. ஆமா, தங்களுக்கு பின்னாடி இருக்கிற இத்தனை வருஷ பிரச்சனைகளை, ஏமாற்றங்களை, அவமானங்களை இன்னைக்கு சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது உண்மைதான். இப்போ ஒரு மளிகை கடைக்காரர்கிட்டயோ இல்ல ஆபீஸ்ல கூட வேலை செய்யற ஒருத்தர்கிட்டயோ போயிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் நிலம் பறி போயிடுச்சு, என் சித்தப்பா என்னை ஏமாத்திட்டாரு, அதனால நான் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கேன் அப்படின்லாம் நாம விளக்கிட்டு இருக்க முடியாது. அதுதான் விஷயமே. அந்த வலிய பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இயலாமை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய கோபமா உருமாறுது. அவங்க வெளிப்படுத்துறது வெறும் கோபத்தை கிடையாது, தங்களோட பாதுகாப்பின்மைய, தங்களோட அந்த தீர்க்கப்படாத வலிய, ஓகே, தங்களோட பலவீனத்தை மற்றவர்கள் பார்த்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக மூளை உருவாக்கும் ஒரு தற்காப்பு அறந்தான் இந்த கோபம். இந்த வலிய சுமந்து சுமந்து அவங்களோட மனசு ஒரு இருட்டறைக்குள்ள நிரந்தரமா அடைபட்டு போயிடுது.
இது கேட்கவே ரொம்ப கனமா இருக்கு. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, கடந்து போன கசப்பான நினைவுகள யாராலயும் கண்டிப்பா மாத்த முடியாது. நமக்கு நடந்த துரோகங்களையோ, ஏமாற்றங்களையோ நம்ம அழிச்சிட முடியாது இல்லையா? ஆமா, அது நடந்து முடிஞ்ச விஷயங்கள். அந்த வழிகள நம்ம சந்திக்கிற எல்லோர்கிட்டயும் விளக்கவும் முடியாது. அப்படின்னா, இது ஒரு தீர்க்கவே முடியாத பிரச்சனையா? எப்படி இந்த பின்னணியில ஓடுற அந்த ஆப்ப க்ளோஸ் பண்றது? எப்படி இந்த இருண்ட அறைக்குள்ள ஒரு அகல் விளக்கை ஏற்றுவது? இதுதான் நாம விவாதிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த பழைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்கவும், மனசுல உள்ள இருள அகற்றவும் சில அறிவியல் பூர்வமான ஆனா ரொம்ப எளிமையான வழிகள் இருக்கு. அப்படியா? ஆமா. இவை எதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செலவு பிடிக்கும் விஷயங்களோ இல்ல மலைய உடைக்கிற மாதிரி கஷ்டமான வேலைகளும் கிடையாது. ஆனா நம்ம மூளையோட நரம்பியல் அமைப்பை, அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்கு. ஓ! வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அது என்னென்ன வழிகள் அப்படின்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? கண்டிப்பா. முதலாவதா பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களோடோ அல்லது ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களோட பேச முயற்சி செய்வது. இது ஏன் வேலை செய்யுது அப்படின்னா, மனித மூளைக்கு கண்ணாடி நியூரான்கள், அதாவது மிரர் நியூரான்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. மிரர் நியூரான்கள்? ஆமா, நாம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களோட மனநிலைய நம்ம மூளை அப்படியே பிரதிபலிக்க தொடங்கும். அதனால பாசிட்டிவான ஆட்கள் கிட்ட பேசும்போது நமக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கலை. உங்களுக்கு தெரிஞ்ச படங்களையோ அல்லது பூக்களையோ வரையலது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் ஒன்னும் ஒரு பெரிய ஓவியன் கிடையாதே. நான் ஒரு பூ வரைஞ்சா அது கண்டிப்பா ஒரு முட்டைக்கோசு மாதிரி தான் இருக்கும். இது எப்படி எனக்கு மன அழுத்தத்தை குறைக்கும்? இது எனக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலை தானே கொடுக்கும். அதுதான் கிடையாது. அங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கு. நீங்க ஒரு பிக்காசோ ஆகணும் அப்படிங்கறது இங்க நோக்கமே கிடையாது. அப்புறம் நீங்க ஒரு படத்தை வரையும்போது அதுல வண்ணங்களை தீட்டும்போது நம்ம மூளை முழுமையே அந்த ஒரு செயல்ல மட்டும்தான் கவனம் செலுத்துது. இதுக்கு பேர் மனக்குவிப்பு நிலை, அதாவது ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஸ்டேட், ஓகே. இந்த நிலையில இருக்கும்போது மூளையோட அந்த பயம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதியான அமிக்டாலா ரொம்ப அமைதியாயிடுது. உங்களை அறியாமலே நீங்க அந்த நிகழ்காலத்திற்கு வந்துடுறீங்க. கடந்த கால கசப்புகள் எல்லாம் அந்த நேரத்துக்கு அப்படியே அணைத்து வைக்கப்படுது. வாவ்! அதாவது அந்த ரிசல்ட் முக்கியம் இல்ல, அந்த ப்ராசஸ் தான் மூளைக்கு தேவையான தெரப்பி அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. வேற என்னென்ன வழிகள் இருக்கு? உடலியல் ரீதியான செயல்பாடுகள் ரொம்பவே உதவும். உதாரணமா நடைப்பயிற்சி பண்றது, அதாவது வாக்கிங் போறது. இது வெறும் உடலுக்கானது மட்டும் கிடையாது. நாம நடக்கும்போது நம்ம உடம்புல என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரசாயனங்கள் சுரக்குது. ஓ, அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இவை இயற்கையான வலி நிவாரணிகள் மற்றும் மனநிலையை உயர்த்தும் ஹார்மோன்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட பூங்காவுக்கு போலாம், அவங்க கூட விளையாடலாம். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கடந்த கால கவலையும் இருக்காதுல்ல? ஆமா, அவங்களோட அந்த களங்கமில்லாத ரொம்ப கணிக்கக்கூடிய நிகழ்கால செயல்பாடுகள் நம்முடைய அந்த ஒரு தற்காப்பு கவசத்தை அப்படியே தளர்த்த செஞ்சிடும். சூப்பர். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. எனக்கு எப்போதெல்லாம் மூளைக்குள்ள சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கோ, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ, அப்போதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்பேன். சில நேரங்கள்ல தனியா ரூம்ல அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஆடுவேன். உடனே ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா. அதுக்கு ஒரு வலுவான அறிவியல் காரணம் இருக்கு பாத்தீங்களா? இசை மற்றும் தாளம், அதாவது ரிதம் நம்முடைய அந்த சீரற்ற நரம்பு மண்டலத்தை சீராக்கும் தன்மை கொண்டவை. ஓ, மியூசிக்குக்கு அவ்வளோ பவர் இருக்கா? நிச்சயமா. உங்களுடைய இதய துடிப்பும் அந்த இசையோட தாளமும் ஒத்து செய்யும்போது மூளைக்கு நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் போகுது. அதனாலதான் இசையை கேட்கும்போது மனம் உடனடியாக ஒரு மாற்றத்தை உணருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேலும் கோயிலுக்கு போய் சற்று நேரம் அமைதியா உட்காரலாம் அப்படின்னு குறிப்புகள் பரிந்துரைக்குது. இது வெறும் ஒரு மத நம்பிக்கை சார்ந்தது மட்டும் கிடையாது. ஆமா, அந்த சைலன்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப அமைதியான கட்டிடக்கலைக்குள்ள நுழையும் பொழுது மனித மனம் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் மிகவும் சிறியது அப்படின்னு உணரத் தொடங்குது. அதே போல வாசிப்பு பழக்கம் அப்படிதானே? நம்ம ஒரு புத்தகம் படிக்கும்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துட்டு அந்த புத்தகத்துல வர கதாபாத்திரத்தோட உலகத்துக்கே நாம போயிடுறோம். 100க்கு 100 உண்மை அது. இறுதியா மிக முக்கியமான ஒன்னு இருக்கு. குடும்பத்தோட உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பேசி மகிழ்வது. இது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயமாச்சே. ஆமா, ஆனா இது ரொம்ப முக்கியம். பழைய கசப்புகளை எல்லாம் எடுத்து அன்னைக்கு நீ அப்படி சொன்ன, இவங்க இப்படி செய்தார்கள் அப்படின்னு தோண்டாம இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை பகிர்வது மூளையோட ரிவார்ட் சிஸ்டத்தை ரொம்பவே தூண்டுது.
இந்த செயல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இவை எல்லாமே நம்ம மனச அந்த பழைய கசப்பான பின்னணி ஓட்டத்திலிருந்து ஒரு ஃபோர்ஸ் க்ளோஸ் செய்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வர்ற அற்புதமான தந்திரங்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து செய்யும்போது மனம் கொஞ்சம் கொஞ்சமா மகிழ்ச்சி அடையுது. அந்த இருண்ட அறையில பல சிறிய அகழ்விளக்குகள் ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதனால தன் கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும், வலிய சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைய மாற்றி தனக்குத்தானே ஒரு வடிகால் அமைத்துக்கொள்ள இந்த ரொம்ப எளிய வழிகள் தான் உதவுது. ம் இதிலிருந்து கேட்போருக்கு நான் சொல்ல விரும்பும் ஒரு முக்கிய செய்தி இதுதான். இனி யாராவது உங்ககிட்ட வந்து காரணம் இல்லாம கோபப்பட்டா அவங்க ஒரு முரடர்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்களோட கோபத்தை மட்டும் பார்க்காதீங்க. ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். கண்டிப்பா. அந்த வினாடியில அவங்க சொல்ல முடியாத ஏதோ ஒரு வலிய, பழைய நஷ்டங்களை, கடந்த காலத்தோட ஒரு பெருஞ்சுமைய சுமக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் தான் நம்ம அவங்களுக்கு தரும் மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ரொம்ப ஆழமான மனதை தொடும் வார்த்தைகள் இது. நாம இந்த உரையாடலோட ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வீட்ல இருள அகற்ற நம்ம விளக்கேத்துறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா? ஆமா. அன்றாட வேலைகள் மூளைக்குள்ள உருவாக்குற அந்த சுமை, அப்புறம் வெறும் புன்னகையால தீர்க்க முடியாத அந்த யதார்த்த பிரச்சனைகள், பின்னாடி ஓடுற பழைய ஏமாற்றங்களால் வெடிக்கிற கோவம், அப்புறம் வரைவது, நடப்பது, இசை கேட்பது போன்ற எளிய விஷயங்கள் எப்படி நம்ம மூளை அமைதிப்படுத்துது அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசினோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான அலசல் இது. இப்போ இன்னைக்கு நாம விவாதித்ததிலிருந்து ஒரு முக்கியமான சற்று உறுத்தலான ஒரு கேள்வி எனக்குள்ள எழுகிறது. அதாவது, சொல்ல முடியாத வழிகளால நம்ம மனம் கடினமாய் நாம காரணமில்லாம வெளிப்படுத்துற ஒரு கோபம் இருக்கு இல்லையா? ம், அது பாத்தீங்கன்னா ஒரு தொற்று நோய் மாதிரி. ம். நம்ம இருள் நமக்குள்ளே தங்கிடுறதில்ல. அது நம்மை சுற்றி உள்ளவர்கள், குறிப்பா நம்ம குழந்தைகள், வாழ்க்கை துணை அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தோட மனசுலயும் இருள பரப்பிடுது இல்லையா? நம்ம ஒருத்தரால ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு இருள்ல மூழ்கிற அபாயம் இருக்கு. அது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படியானால் நாம ஏற்றும் இந்த மனவிளக்கு அப்படிங்கிறது நம்ம இருளகற்ற மட்டும் கிடையாது, நம்மளை சார்ந்தவர்களோட மன இருளையும் சேர்த்துதானே அகற்றுது. ஒரு இருண்ட அறையில ஏற்றப்படுற ஒரு சின்ன அகல் விளக்கு அந்த அறை முழுவதுக்கும் ஒரு வெளிச்சம் தருவதைப் போல உங்க மனதோட சுமையை நீங்க இலக்கி வைப்பது உங்களை சுற்றியுள்ள அனைவருக்குமே வெளிச்சம் தரும். கண்டிப்பா. சோ இன்னைக்கு நீங்க எந்த விளக்கை பற்ற போறீங்க? ஒரு காகிதத்துல ஒரு பூவை வரைய போறீங்களா? இல்ல தனியா கொஞ்ச நேரம் நடந்து செல்ல போறீங்களா? இல்ல இசையை கேட்டு ரசிக்க போறீங்களா? அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்கள்கிட்ட மனம் விட்டு பேச போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த இருண்ட அறையோட கதவை தரங்க. சிந்தனையோட இருப்போம்.